ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி சாஃப்டான இட்லிக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. இப்போ நான் அதை பிச்சு காமிக்கிறேன். பஞ்சுமாக இருக்குது, அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்க. அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிட்டு போயிடும். இப்போ இதுக்கு வந்து நான் எப்படி மாவு அரைக்கிறேன், எந்த அளவு போடுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. நல்லா சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு எப்படி மாவு அரைக்கிறேன், நான் எந்த அளவில் போடுறேன் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே இட்லியே சில சமயம் நல்லா வருது, சில சமயம் நல்லா வரமாட்டேங்குது. நான் வந்து இந்த அளவில் போட்டு தான் இட்லிக்கு மாவு அரைக்கிறேன். இதை நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி இட்லி வந்து இவ்வளோ சாஃப்டாக வருது அப்படின்ட்டு. அதனால் நான் எப்படி அரைக்கிறேன், நான் என்னென்ன போடுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து இட்லி அரிசி இந்த மாதிரி ஒரு குண்டு அரிசியாக தான் இருக்கும். இந்த மாதிரி குண்டு அரிசியாக இருக்கும். இது வந்து 5 டம்ளர் போடுவேன். 5 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து. இப்போ 5 டம்ளர் நான் போட்டுக்கிறேன். அளந்தா எடுத்து வந்துருக்கிறேன். உங்கள் முன்னாடி அளந்து காட்டணுன்ட்டு காட்டுறேன். 4 5 டம்ளர், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 5 டம்ளர் இது. இதுலேயே 1 டம்ளர் உளுந்து. நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் ஊற வச்சு அரைக்கிறேன். சில பேர் 4க்கு 1 போடுவாங்க, சில பேர் 5க்கு 1 போடுவாங்க. நான் வந்து 5க்கு 1 போடுறேன். இன்னைக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வருது. இது கூட ஜவ்வரிசி, ஒரு 100 கிராம் மாவு ஜவ்வரிசி இந்த மாதிரி இருக்கும். மாவு ஜவ்வரிசி இது வந்து நான் தனியாக ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதை நான் ஊற வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு இதையில் நான் ஊற வச்சுறேன். இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் போடணும். இப்போ இது கூட வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு இவ்வளோ தான் போடுறேன் நான். 1 ஸ்பூன் வெந்தயம், இன்னும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், அவ்வளோதான். 1 ஸ்பூன் வெந்தயம். இதை வந்து நல்லா ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சிடறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். 2-3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு 5 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். இப்போது இந்த ஜவ்வரிசியை நான் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வைக்கிறேன். அரைச்சதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த ஜவ்வரிசியை நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். இது வந்து 100 கிராம் டம்ளர் தான், இல்லை 100 கிராம் மாவு ஜவ்வரிசி போட்டால் போதும். இதை வந்து ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கலாம். அரை மணி நேரத்துக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊறினா கூட போதும். இதை நான் வந்து அப்புறமேட்டுக்கு ஊற வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும்போது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 4-5 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஜவ்வரிசியை நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நான் வெளியில் மிஷினில் கொடுத்தா அரைக்கிறேன். நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து நான் அரைச்சிட்டு வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் வெளியில் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா புளிச்சு போயிருக்குதுன்ட்டு. நல்லா புளிச்சிருக்குது. நான் வந்து இப்போ எனக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்து நான் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். நான் மாவு எடுத்துகிட்டு உப்பு போடுறத காமிக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான மாவு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவு இட்லிக்கு எப்படி நம்ம கரைப்போமோ அந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தடவி அந்த தட்டில் தான் ஊற்ற போகிறேன். நல்லா கலந்துட்டு தட்டில் ஊற்றும்போது நான் காமிக்கிறேன்.
இப்போ எல்லா தட்டுக்கும் நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன் பாருங்கள். எல்லா தட்டுக்குமே நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம். இப்போது இந்த ஓட்டை இருக்கு பாருங்கள், இந்த ஓட்டைக்கு நேராக அடுத்த தட்டு வந்து வைங்க. இந்த ஓட்டைக்கு நேராக இந்த மாதிரி குழி வர மாதிரி தட்டு வைக்கணும். அடுத்த தட்டு வைக்கும்போது இந்த ஓட்டைக்கு நேராக இந்த குழி இப்படி வர மாதிரி வைக்கணும். இந்த ஓட்டைக்கு நேராக வைங்க. எல்லாத்துக்கும் தெரியும். நான் தெரியாதவங்களுக்காக, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாதனால நான் சொல்கிறேன். இந்த ஓட்டைக்கு நேராக வச்சிங்கன்னா தான் அந்த குழி வந்து அந்த ஓட்டைக்கு நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி வந்து அந்த ஆவியில் நல்லா வெந்து வரும். இட்லி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி அடுத்த தட்டும் வைக்கணும். அதே மாதிரியே இந்த ஓட்டைக்கு நேராக இந்த தட்டு வர மாதிரி வைங்க. இப்படி இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், இட்லி வெந்துடும். நான் அடுப்பில் வச்சுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி எப்போவுமே இட்லி குண்டால் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இட்லி தட்டு வைக்கணும். இப்போ நான் உள்ளே வச்சுக்கிறேன். தண்ணி கொதிக்காமல் வைக்காதீங்க, தண்ணி கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா தண்ணி கொதிச்சிடும். இப்போ நான் வந்து எல்லா தட்டுமே வச்சுட்டேன். இப்போ இதை மூடிடலாம். மூடிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா போதும், இட்லி வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இட்லி வெந்திருக்கும், பார்க்கலாம். ஒரு கத்தியோ ஒரு டூத்பிக்கோ வச்சு இதை குத்தி பாருங்கள். இப்படி ஒட்டாமல் இருந்துச்சுனாக்கா இட்லி வந்துருச்சுன்னு அர்த்தம். இட்லி நல்லா இருந்துச்சு. இது வந்து உடனே நம்ம துணியிலேருந்து எடுக்கிற மாதிரிலாம் உடனே எடுக்க முடியாது. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஆற வச்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி நல்லா ஆறிச்சு. 5 நிமிஷமாக நான் இட்லி எடுத்து தட்டில் வைக்கிறோம். இட்லி பாருங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள். இந்த இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு தெரியுதா? பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக வந்துருக்குது. இட்லி பஞ்சுமாக இருக்குது. வாயில் வச்சோடையுமே கரையிறமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அருமையான சாஃப்டான பஞ்சு போல் இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி அரிசி ஊற வைக்கிறது, எப்படி கலக்கணும், எப்படி புளிக்க வைக்கணும் எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.